जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद हरि बोल चित्तचिदानंद की जय महाप्रभु की कृष्ण सगुराज कृष्ण महाराज प्रभुपाद की Divine Grace is Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj की Srila Gurudev की entire Gaur Premanande இல்ல இந்த புக் இன்னும் முடிக்கல அடுத்த புக் நான் எடுத்துட்டோம் முடிஞ்சதா கஷ்டம் ஓகே ஆரம்பிக்கலாம் 160 ஈஸ்வரி மகாராஜ் நீங்க தான் படிக்கணும் लोकनिष्ठार्या प्रभुरा चोलिते होइलमना लोकनिष्ठार्या प्रभुरा चोलिते होइलमना கேக்கல நீங்க பேச நல்லா பாடுறது ஓகே वृंदावने पाताइला श्री सनातना वृंदावने पाताइला सनातन गोस्वामी படிங்க ஹரே கிருஷ்ணா. பொதுமக்களை இவ்வாறு விடுவித்த பின்னர் மகாபிரபு வாரணாசியிலிருந்து புறப்பட விரும்பினார். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசம் அளித்த பிறகு அவரை விருந்தாவனத்திற்கு அனுப்பி வைத்தார். பொருள் உரை. சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்திலிருந்து திரும்பி வந்த பின்னர் வாரணாசியில் தங்கியதற்கான உண்மையான நோக்கம் சனாதன கோஸ்வாமியை சந்தித்து அவருக்கு உபதேசம் அளிப்பதாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வாரணாசிக்கு திரும்பிய சமயத்தில் சனாதன கோஸ்வாமி அங்கே அவரை சந்தித்தார். வைஷ்ணவ தத்துவத்தின் நோக்கங்களையும் வைஷ்ணவர்களின் செயல்களையும் பற்றி மகாபிரபு அவருக்கு 2 மாதங்கள் கற்றுக் கொடுத்தார். அவருக்கு முழுமையாக அவரை சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்திற்கு அனுப்பி வைத்தார். சனாதன கோஸ்வாமி விருந்தாவனத்திற்கு சென்ற போது அங்கே எந்த ஒரு கோயிலும் இல்லை. அந்த நகரம் முழுவதும் ஒரு திறந்த வெளி போன்ற வெற்றிடமாக இருந்தது. சனாதன கோஸ்வாமி யமுனை கரையில் அமர்ந்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் படிப்படியாக அவர் முதல் கோயிலை கட்டினார். பின்னர் இதர கோயில்களையும் கட்டப்பட்டன. தற்போது இந்நகரம் சுமார் 5000 கோயில்களால் நிரம்பியுள்ளது. சனாதன கோஸ்வாமியோட கோயில் என்னது? ஆன்லைன்ல சொல்லுங்க. சனாதன கோஸ்வாமியுடைய கோயில் ஃபர்ஸ்ட் கோயில் கட்டினாரு, அது என்ன கோயில்? சனாதன கோஸ்வாமி காலத்திற்கு பின்னர் படிப்படியாக அவர் முதல் கோயிலை கட்டினார். அது என்ன கோயில்? பிருந்தாவன்ல சனாதன கோஸ்வாமி கோயில் என்ன தெரியுமா? மதுரை மோகன். கரெக்ட். அதான் யோசிக்கிறேன். கோபிநாசன் தான் யோசிக்கிறேன். மதுரை மோகன் தான் அந்த கோயில் தான் ஃபர்ஸ்ட். அதான் விதேங்க. இது சம்பந்தாச்சாரியா பேரு சனாதன கோஸ்வாமி. என்ன கோயில் பிரபு? மதன் மோகன். மதன் மோகன். ஆமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் மதன் மோகன் தான் பெரிய டெம்பிள் வரும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த டெம்பிளை கொஞ்சம் இது பண்ணி விருந்தாவன் டூர்ல இவங்க பிருந்தா மாதாஜி இவங்க மலைவாசல் வந்தாங்க. அந்த டெம்பிள் ஃபர்ஸ்ட் கீழே பார்த்தோம் நம்ம. அது நியூ அவர் மாதிரி படி ஏறி கஷ்டப்பட்டு மேலே ஏறி போனோம் இல்லையா, அதுதான் ஓல்டு டெம்பிள். அதுதான் சனாதன கோஸ்வாமி கட்டினது. அது அவுரங்கசீப் என்ன பண்ணிட்டார், கட்டிட சேதம் பண்ணிட்டார். ஓகே, அவுரங்கசீப் நிறைய தொல்லை பண்ணிருக்கிறார். அது கோவிந்த டெம்பிள் ராதா கோவிந்தா டெம்பிள் 7 உயரமா இருந்தத 3 ஆக்கிட்டார். 7 அடுக்கு இருந்துச்சு. அப்படியே உடைச்சு 3 தான் ஆக்கிட்டார். ஓகே, இப்ப 3 உயரம் இருக்கு இல்லையா, 3 மாடி இருக்கு இல்லையா. எல்எஸ்சி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. 7.161 ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி 7.161 எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. கலவதி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. பிரபு சொல்லுங்க பிரபு. 7.161 எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் படிக்கணும் நம்ம. ஓகே ஓகே. ஓகே. 161. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலவதி மாதாஜி. ஓகே, நம்ம பண்ணிக்கலாம். பிருந்தா மாதாஜி நீங்க தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கலவதி மாதாஜி பேச்சு கேட்கல.
தெரியல, ரெண்டோட நேம் எடுத்தாங்க. ஓகே சரி, பிருந்தா மாதாஜி படிங்க. 661 ராதே திவிசே லோகேரா சுனி கோலாஹலா रात्रि दिवस वसे लोकारा सुनि कोलाहला वाराणसी शाढ़ी प्रभु आइल नीलाचला वाराणसी शादी प्रभु आइला नीलाचला नीलाचலம் பூரி. படிங்க மாதாஜி. வாரணாசி நகரத்தில் எப்போதும் ஆரவாரமான மக்கள் நிரம்பி இருந்த காரணத்தினால் சனாதனரை விருந்தாவனத்திற்கு அனுப்பிய பிறகு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதபுரிக்கு திரும்பினார். ஜெகநாதபுரிக்கு திரும்பிட்டார். ஓகே, அடுத்தது படிச்சுங்க மாதாஜி. பிருந்தா மாதாஜி. ஏ லீலா கோஹிபே ஆஹே விஸ்தார கொரியா லீலா படிங்க படிங்க. कहिबा आगे लीला कबिगा आगे विस्तारा करिया संक्षेपे कहिलान यहाँ प्रसंग पाया संक्षेपे पाया इहे प्रसंग पाया படிங்க. पाया சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த லீலைகளை நான் இங்கே சுருக்கமாக வழங்கியுள்ளேன். ஆயினும் பிறகு அவற்றை விரிவாக விளக்குவேன். தேங்க்யூ மேடம். வீட்டில் படிக்கோங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஆசிரியை படிக்கிறியா? அடுத்தது 163 ए पंचतत्त्वारूपे श्रीकृष्ण चैतन्य कृष्णनाम प्रेम धिया विश्वकोइल धन्य विश्वकोइल धन्य. पढ़ी. Shri Krishna Chaitanya Mahaprabhu and his associates of Panchatattva distributed the holy name of the Lord to invoke love of Godhead throughout the universe, and thus the entire universe was thankful. Entire universe was thankful. universe full இது பண்ணாங்க. ஓகே, கடவுளுடைய அன்பை பரப்புனாங்க. Here it is said that Lord Shri Chaitanya Mahaprabhu made the entire universe thankful to him by propagating the Sankirtan movement with his associates. Lord Chaitanya Mahaprabhu has already sanctified the entire universe by his presence 500 years ago, and therefore anyone who attempts to serve Shri Chaitanya Mahaprabhu sincerely by following in his footsteps and following the instructions of Acharyas will successfully be able to preach the holy names of the Hare Krishna Mahamantra all over the universe. There are some foolish critics who say that Europeans and Americans cannot be offered sannyasa, but here we find that Shri Chaitanya Mahaprabhu wanted to preach the Sankirtan movement all over the universe. All over the universe. கொஞ்சம் கட்டி படி. All over the universe அப்படி இல்ல. இந்த வேர்ல்ட் மட்டும் கிடையாது. யூனிவர்ஸ் ஃபுல்லா. For preaching work, sannyasis are essential. These critics think that only Indians or Hindus should be offered sannyasa to preach, but their knowledge is practically nil. Without sannyasis, the preaching work will be impeded. Therefore, under the instruction of Lord Chaitanya and with the blessings of his associates, there should be no discrimination in this matter, but the people in all parts of the world should be trained to preach and given sannyasa, so that the cult of Shri Chaitanya Mahaprabhu's Sankirtan movement will expand boundlessly. We do not care about this criticism of fools. We shall go on with our work and simply depend on the blessings of Lord Chaitanya Mahaprabhu and his associates, the Panchatattva. அதனால ஒருத்தர் ப்ரீச் பண்ண போறவங்களுக்கு வந்து யாருடைய மெசேஜ் ரொம்ப அவசியம்? சைத்தன்ய மகாபிரபு பஞ்சதத்துவனுடைய மெசேஜ் ரொம்ப அவசியம். அதெல்லாம் சாண்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் பஞ்சதத்துவம் சொல்லிட்டு தான் நம்ம சாண்ட் பண்ணணும். ஓகே,
அதனால இந்த கிரிட்டிக்ஸ் வந்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் வந்து முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்கள மெட்டீரியலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பௌதிகவாதி என்ன பண்ணுவாங்க, குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அவங்க பாருங்க ஒன்லி லேடிஸோட பேசுகிறாங்க, ஏதாவது ஒன்று அவங்க சாப்பிட்றதா வித்தியாசமாக சாப்பிட்றாங்க, எதையாவது ஒன்று சொல்லி குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏன்னா இது பௌதிகவாதியோட இதுன்னு சொல்லி பிரபாதம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. 164 சரோஜா மாதா நீங்கள் தான் படிக்க 164. ஹரே கிருஷ்ணா. மதுரா தே பாத்தாயிலா ரூப சனாதனா रूप सनातन दुई सेनापति कैला भक्ति प्रचारणा सेनापति कैला भक्ति प्रचारण. ஸ்ரீ சைத்தன்யர் பக்தியின் விஷயங்களை பிரச்சாரம் செய்வதற்காக 2 சேனாதிபதிகளான ரூப கோஸ்வாமியையும் சனாதன கோஸ்வாமியையும் பிருந்தாவனத்திற்கு அனுப்பி வைத்தார். ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் பிருந்தாவனத்திற்கு சென்றபோது அங்கே ஒரு கோயில் கூட இல்லை. ஆனால் அவர்கள் பிரச்சாரத்தினால் படிப்படியாக அவர்களால் பல்வேறு கோயில்களை எழுப்ப முடிந்தது. சனாதன கோஸ்வாமி மதன மோகனரின் கோயிலை கட்டினார். ரூப கோஸ்வாமி கோவிந்தரின் கோயிலை கட்டினார். அதுபோலவே அவர்களது சகோதரரின் மகனான ஜீவ கோஸ்வாமி ராதா தாமோதரர் கோயிலை கட்டினார். ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி ராதா ரமணர் கோயிலை கட்டினார். ஸ்ரீ லோகநாத கோஸ்வாமி கோகுலானந்தர் கோயிலை கட்டினார். சியாமானந்த கோஸ்வாமி சியாமசுந்தரர் கோயிலை கட்டினார். இவ்விதமாக பல்வேறு கோயில்கள் படிப்படியாக எழுப்பப்பட்டன. பிரச்சார பணிக்கு கோயில்களை கட்டுவதும் அவசியமாகிறது. கோஸ்வாமிகள் நூல்களை எழுதுவதில் மட்டும் ஈடுபடவில்லை, மாறாக கோயில்களையும் கட்டினார். ஏனெனில் பிரச்சார பணிக்கு 2மே அவசியமாகின்றது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது சங்கீர்த்தன இயக்கம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று விரும்பினார். தற்போது ஸ்ரீ சைத்தன்யரின் பிரச்சார பணியினை அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் எடுத்துக்கொண்டுள்ளது. இதன் உறுப்பினர்கள் உலகின் ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் வெறுமனை கோயிலை மட்டும் கட்டாமல் நூல்களையும் விநியோகிக்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ள நூல்களை விநியோகித்தபடி நூல்களின் எண்ணிக்கையையும் மேலும் அதிகரிக்க வேண்டும். நூல் விநியோகம், கோயில் கட்டுமானம் என 2ம் ஒன்றோடொன்று இணைந்து தொடரப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா பாருங்க புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. கோயில் கட்டுறது, புக் டிஸ்ட்ரிபியூஷன் 2மே முக்கியம். ஓகே, புக் டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோ முக்கியம். அதனால் இந்த டிசம்பர் மந்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மராத்தான்னு சொல்லி வச்சுருக்கோம். அதுலேயாவது நம்ம என்ன பண்ண பங்கெடுத்துக்கணும். சரோஜா மாதா உங்களுக்கு 100 புக் தேவைப்படுதா? நீங்கள் சொன்னீங்களா? ஆமா பிரபு, நான் உன்னத யோகம் சொல்லியிருந்தேன், நீங்க தான் சொன்னீங்க. உன்னத யோகம் மாத்திரம் தான் வேணுமா? நாங்கள் என்ன பண்ண கலந்து எடுத்துருக்கோம். இல்லை 100 புக்கு கலந்து கொடுக்குறோம். சரி, ரைட், ஓகே. ஸோ அது அந்த மாதிரி தான் இது பண்ணுறோம். உன்னத யோகம் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா? இல்லை ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலாம். 100 புக் கேட்டாங்க நினைக்கலையா? அது எப்படின்னு யோசிப்போம். இப்போ 160 20 rupees புக்ஸ்னா 100 புக்ஸே எடுக்கிறேன். ஓகே, எடுக்கிறேன். ஆச்சு 165. நித்யானந்த கோஷாய பதாயில கௌட தேசே ஹரிலம். நித்யானந்த கோஷாய பதாயில கௌட தேசே தேவ பக்தி பிரச்சாரிலா சேஷ விசேஷே. தேவ பக்தி பிரச்சாரிலா சேஷ விசேஷே. படி. As the Rupa Goswami and Sanatana Goswami were sent toward Madura, so Nityananda Prabhu was sent to Bengal to preach extensively the cult of Chaitanya Mahaprabhu. Jai Shri Prabhupada. The name of Lord Nityananda is famous in Bengal. Of course, very famous. Very famous in Bengal. Of course, anyone who knows the Lord Nityananda knows Sri Chaitanya Mahaprabhu also. But there are some misguided devotees who stress the importance of Lord Nityananda more than that of Sri Chaitanya Mahaprabhu. This is not good. Nor should Sri Chaitanya Mahaprabhu be stressed more than Lord Nityananda. The author of the Chaitanya Charitamrita, Krishnadasa Kaviraja Goswami, left his home because of his brothers, stressing the importance of Sri Chaitanya Mahaprabhu over that of Nityananda. Actually, one should offer respect to the Panchatattva without such foolish discrimination, not considering Nityananda Prabhu to be greater.
Chaitanya Mahaprabhu to be greater or Advaita Prabhu to be greater. The respect should be offered equally. Shri Chaitanya Prabhu Nityananda, Shri Advaita Kadadhara, Shivashadi, Gaura Bhakta Vrinda. All the devotees of Lord Chaitanya or Nityananda are the worshipable person. ஒரு பக்தர் இருந்தா போதும், சைத்தன்யாவோட ஒரு பக்தர் இருந்தா போதும், இந்த ஹோல் டே என்ன பண்ணலாம், இந்த யூனிவர்ஸே விடுவிச்சிடலாம். ஓகே, ஆனால் எல்லாருமே க்ளோரியஸ். இப்போ படிக்கலையா, இப்போ மலைவாசம் படிக்கணும்ல, அதனால இப்போ பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறார், நித்யானந்த பிரபு முக்கியம் கிடையாது, சைத்தன்யம் தான் முக்கியம்னு அது ஒரு விவாதம் வந்துச்சு கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி ஃபேமிலியில். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி வந்து அவருடைய கனவுல வந்து நித்யானந்த பிரபு சொல்லி என்ன பண்ணுறாரு, நீ விருந்தாவன் கிளம்புன்னு சொன்னால் அவர் கிளம்பிடுறாரு இருந்தாவன். அதுக்கப்புறம் தான் சைத்தன்ய சார் எழுதுறாங்க. மதன் மோகன்டேருந்து அந்த இது வரும் இல்லையா, பிரசாதம் பூ பிரசாதம் இல்லை, அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவரோட வயது வந்து 96 இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப வயதானதுலாம் எழுத ஆரம்பிக்கலாம். ராதாகுண்டு ஷாம்குண்ட் அவரோட இது இருக்காங்க, நம்ம பார்க்கல இந்த வட்டம். ராதாகுண்டு ஷாம்குண்ட் இல்லையா, ஷாம்குண்ட் பக்கத்துல நினைக்கிறேன் அவரோட இந்த இது சமாதி, இது பஜன் சமாதி பஜன் குட்டி. மலைவாசம் எழுதின பிளேஸ் மலைவாசம் நீங்க தான் 166. हरे कृष्ण प्रभु जी। हरे कृष्ण। अपने दक्षिण देशे देश कोरिल गमन, अपने दक्षिण देश कोरिल गमन, ग्रामे ग्रामे कोइला कृष्ण नाम प्रचारण, ग्रामे ग्रामे कोइला कृष्ण नाम प्रचारण. படிங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தாமே நேரடியாக தென்னிந்தியாவுக்கு சென்று அங்கே ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தினை பரப்பினார். சவுத் இந்தியா வந்திருக்கார். மதுரை, திருச்சியிலாம் வந்திருக்கார். திருச்சியில ஸ்ரீரங்கம் போனோம். இப்போ அங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த பொற்பாதங்களை பார்த்து வணங்கிட்டு தான் வந்தேன். நல்லா விழுந்து கூப்பிட்டு அது கோயில் போகும்னால இருக்கும். கோயிலெலாம் தரிசனம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஏன்னா முன்னாள் நிப்பாட்டம் காட்டுக்காரங்க தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வரும்போது சைத்தன்ய மகாபிரபு நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன் திருச்சி. ஆமாம், ஸ்ரீரங்கத்தில் கரெக்டாக. ஸோ அதனால் எல்லா இடமும் போயிருக்காங்க. ஃபுல்லாக சவுத் இந்தியா ஃபுல்லாக டூர் அடிச்சிருக்காங்க மகாபிரபு. இப்போ அடுத்த ஸ்லோகம் படுத்துருங்க மகாபாஸ் பிரபு. சேது பந்தா பரியந்தா கோயில பக்தியில பிரச்சாரா, சேது பந்தா பிரச்சண்டா கைல பக்தியில பிரச்சாரா, कृष्ण प्रेम दिया कोइले सबार निस्तारा, कृष्ण प्रेम दिया कोइला सबार निस्तारा. இவ்வாறாக இந்திய தீபகற்பத்தின் தென்பகுதியான சேத்து பந்தம் வரை மகாபிரபு சென்றார். எல்லா இடங்களிலும் பக்தியையும் கிருஷ்ண பிரேமையையும் விநியோகித்து அவர் அனைவரையும் விடுவித்தார். சேது பந்தம் கன்னியாகுமரியுமே போயிருக்கார். ஓகே, அப்புறம் அப்படி கேரளா சைடு அப்படி எல்லா இடமும் போயிட்டாங்க. ஓகே, வீட்டில் படுத்துங்க பிரபு. இப்போ எல்ஏசி மேத்தா நீங்க தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 168. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏதா கோகிலா பஞ்சதத்வேர வியாக்கியான, ஏத கைல பஞ்சதத்வேர வியாக்கியான, ஈஹார ஷவனே ஹயா சைத்தன்ய தத்வஞான, ஈஹார ஷ்ரவணே ஹய சைதன்ய தத்வஞான. படிங்க. நான் இவ்வாறாக பஞ்ச தத்துவத்தின் உண்மையினை விளக்கியுள்ளேன். இந்த விளக்கத்தை கேட்பவன் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றிய அறிவினை அதிகரித்துக் கொள்கிறான். பொருளுரை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை புரிந்து கொள்வதில் பஞ்ச தத்துவம் மிக முக்கியமான அம்சமாகும். பஞ்ச தத்துவத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல் பஜ, விதாய், கௌரே, ராதே, ஷியாம, ஜப, ஹரே கிருஷ்ண அல்லது ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த, ஹரே கிருஷ்ண ஹரே ராம, ஹரே ஸ்ரீ ராதே கோவிந்த முதலிய சொந்த வாசகங்களை கற்பனை செய்யும் சகிஜியாக்களும் உள்ளனர். அத்தகு கீர்த்தனங்கள் கவிநயத்தில் நன்றாக இருக்கலாம், ஆனால் அவை பக்தி தொண்டில் முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு உதவாதவை. அத்தகு கீர்த்தனங்களில் பல்வேறு முரண்பாடுகளும் உள்ளன. அதனை நாம் இங்கு விவாதிக்க தேவையில்லை. முறையாக கூறினால் பஞ்ச தத்துவத்தின் பெயர்களை உச்சரிக்கும் போது ஒருவன் தனது நமஸ்காரங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த, ஸ்ரீ அத்வைத கதாதர
ஸ்ரீ வாஷாதி கௌர பக்த விருந்த. அதற்கு உச்சாடனத்தினால் ஒருவன் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினை அபராதமின்றி உச்சரிப்பதற்கான திறனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஒருவன் அதனை முழுமையாக உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கற்பனையான பக்தர்களால் கற்பனை செய்யப்படும் வாசகங்களை ஒருவன் ஒருபோதும் முட்டாள்தனமாக ஏற்கக்கூடாது. உச்சாடனத்தின் பலனை உண்மையிலேயே பெற விரும்பினால் ஒருவன் மாபெரும் ஆச்சாரியர்களை உறுதியுடன் பின்பற்றுதல் அவசியம். இது மகாபாரதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மகாஜனோ ஏன கத சபந்தா. முன்னேற்றத்தின் உண்மையான பாதையானது பெரும் ஆச்சாரியர்களும் அதிகாரிகளும் பயணம் செய்த பாதையாகும். இதுல முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பஞ்சரத்ன மந்திரம் சொல்லும்போது முழுவதுமா விழுந்து கும்பிட்டணும். ஓகே, அப்பதான் அஃபென்ஸ் பண்ணாம ஷேர் பண்ணக்கூடிய தகுதி வருமா. இந்த சாண்டிங் பண்ணும் தூக்கம் வருது, அப்புறம் ஏதாவது நமக்கு வேற தாட்ஸ் வருது, இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லும்போது முழுவதுமா என்ன பண்ணணும், விழுந்து கும்பிட்டு நம்ம சொல்லணும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம சாண்டிங்ல பண்றோம்ல, பஞ்சதத்துவம் சொல்லணும், அப்ப என்ன பண்ணணும், அது மனசுலயே விழுந்து கும்பிட்டுக்கணும். புரியுதா? எவ்வளோ விழுந்து கும்பிட்டோம், மனசுலயே விழுந்து கும்பிட்டுக்கலாம். அது பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஃபுல்லி ஆஃபர் இஸ் ஒபீசன்சஸ், அதை சொல்லிக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த மாதிரி யார் இது மாதிரி பண்றாங்களோ அவங்களுக்கு they blessed with the competency to chant ஹரி கிருஷ்ண மந்திரம். அவங்களுக்கு வந்து இந்த கம்பிடன்சி வந்துடும் சேன் பண்றது. புரியுதா? அப்ப தூக்கம் வருது, நமக்கு வேற தாட்ஸ் வருது, நம்ம சேன் பண்ண நல்லா இருக்கு, அந்த மாதிரி அஃபென்ஸ் பண்றோம்னா இது என்ன பண்ணலன்னு அர்த்தம். ஃபுல்லா ஒபீசியன்ஸ் பண்ணும்போது ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நல்லா சொல்லணும். அது ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தம், இதை சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஹரே கிருஷ்ண அந்த அஃபென்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிடும். இது பிரபுபாதருடைய ஒரு வாக்கியமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து அவருடைய பர்சனல் எக்ஸ்டசி, அதெல்லாம் ரியலிஸ்ட். இது நம்ம சொல்ற மாதிரி கிடையாது, ரியலிஸ்ட் எல்லாமே. அதனால முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அந்த ஹரிஹராய ராமகிருஷ்ணா சொல்லியிருக்காரு இல்லையா, அது பாடல வந்து வீட்டில் அந்த மாதிரி பிரச்சனை சென்டரில் பிரச்சனை சொல்லியிருக்காரு இல்லையா, அது மாதிரி நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, இவங்க கலாவதி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். எல்எஸ் மியூட்டில் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீ சைத்தன்ய நித்யானந்த அத்வைத திஞ்சனா, ஸ்ரீ சைத்தன்ய நித்யானந்த அத்வைத தினஜன, ஸ்ரீவாச கதாதர ஆதி ஜத பக்தகண, ஸ்ரீவாச கதாதர ஆதி ஜத பக்தகண. பஞ்சதத்துவ மகாமந்திரத்தை உச்சரிக்கையில் ஸ்ரீ சைத்தன்யர், நித்யானந்தர், அத்வைதர், கதாதாரர் மற்றும் ஸ்ரீவாசரின் பெயர்களை அவர்களுடைய இதய பக்தர்களுடன் இணைந்து உச்சரித்தல் அவசியமாகும். இதுவே வழிமுறை. சரி, அடுத்து ஒரு ஸ்லோகம் படிச்சுங்க. சபாகாரா பாத பத்மே கோடி நமஸ்காரா, சபாகாரா பாத பத்மே கோடி நமஸ்காரா, ஜெய்தே கோஹி கிச்சு சைத்தன்ய விகாரா, தைசே கஹி கிச்சு சைத்தன்ய விகாரா. நான் மீண்டும் மீண்டும் பஞ்ச தத்துவத்தினை நமஸ்கரிக்கின்றேன். இதன் மூலமாக என்னால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளில் சிலவற்றை எப்படியாவது விவரிக்க இயலும் என்று நினைக்கிறேன். பாருங்க, பஞ்சதத்துவத்தை மீண்டும் மீண்டும் என்னுடைய பரிமாண வழக்கிலும் விழுந்து வந்து கும்பிடுறாரு. ஏன்னா இது மூலமா தான் ஒரு சக்தி கிடைக்குது, சைத்தன்யமாவுடைய லீலைகள் விவரிக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னா எல்லாருமே அடுத்த புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஈஸ்வரி மாதாஜி படிக்க போறாங்க, இது படிச்சோன்னா அடுத்த புக்கு நம்ம போயிடுவோம். ஓகே, ஏன்னா இதோட முடிஞ்சது இந்த புக்கு. இப்போ ரெண்டாவது புக்கு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி, இது வந்து 7.171. 7.171 சத்யா மாதாஜி. ஓகே, ஈஸ்வரி மாதாஜி ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்க தான் படிக்கணும். ஓகே கோச். ஓகே, ஸ்ரீரூபா ரகுநாதா பதே ஜாராஷா, ஸ்ரீரூபா ரகுநாதா பதே ஜாராஷா, சைத்தன்ய சரிதாமதா கோஹே கிருஷ்ணதாசா, சைத்தன்ய சரிதம் விதகே கிருஷ்ணதாசா. படிங்க.
திரு ரூபா மற்றும் திரு ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்போதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சூடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதத்தின் விளக்குகின்றேன். பொருளுரை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையின் சங்கீர்த்தன இயக்கத்தினை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய விரும்பினார் என்பதில் அவர் இருந்தபோது தாமே சங்கீர்த்தன இயக்கத்தினை ஊக்குவித்தார். குறிப்பாக அவர் ரூப கோஸ்வாமியையும் சனாதன கோஸ்வாமியும் விருந்தாவனத்திற்கு அனுப்பி வைத்தார். நித்யானந்த பிரபுவை வங்காளத்திற்கு அனுப்பி வைத்தார். தாமே நேரடியாக தென்னிந்தியாவுக்கு சென்றார். இவ்விதமாக உலகின் இதர பகுதிகளில் அவருடைய பக்தி பாதையினை பிரச்சாரம் செய்வதற்கான திருப்பணியை அவர் கருணையுடன் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு விட்டு சென்றுள்ளார். இந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஒழுக்க நெறிகளை உறுதியுடன் பின்பற்றி ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களின் அடிப்படையில் உண்மையாக பிரச்சாரம் செய்தால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அளவற்ற கருணையை அவர்கள் நிச்சயம் பெறுவார். அவர்களது பிரச்சார பணி உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் வெற்றிகரமானதாக அமையும். இதனை இயக்கத்தின் உறுப்பினர்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்ரீ சைத்தன்யரை 5 அம்சங்களை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைத்தன்ய சரிதமிருதம் ஆதிரியில 7வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வீட்டுல படுக்கோங்க. நீங்க புக் எடுத்துங்க. அடுத்த புக் எடுத்துக்கோங்க. அடுத்த புக் வந்து இது ஆதிநிலை பாகம் 2 தான பிரபு? ஆமா ஆமா 2 கரெக்ட். ஓகே இது 1 அதுக்கு 2. ஓகே சரி வீட்டுல போட்டு போங்க. थैंक यू. சோ இத பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்ன? எப்ப சக்சஸ் ஆகுமா? ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே and preach sincerely. preach sincerely போட்டுட்டார் பாரு. preaching பண்ண சொல்றார் பிரபுபாதர். preach sincerely, ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப என்ன ஆகுமா? இந்த சொசைட்டி வந்து கிருஷ்ணாவுடைய பிளெஸிங்ஸ்னால எல்லாம் சக்சஸ் ஆயிடும் த்ரூஅவுட் தி வேர்ல்ட். ப்ரீச்சிங் வந்து வேணாம்னு சொல்லல பிரபுபாதர். ப்ரீச் பண்ண சொல்றாரு. ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண சொல்றாரு. ஓகே சரி பிரபுபாதர் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க. பிரபுபாதர் பாத்தீங்கன்னா நீதான் படிக்க எடுத்து வச்சுக்கோங்க. ஏசி பக்திவேந்த சுவாமி பிரபுபாதர் வந்து 1896 1896ல கல்கட்டால என்ன பண்றாரு? அவதரிக்கிறார். ஓகே அவர் 1922ல அவருடைய குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் மீட் பண்றாங்க. ஓகே மீட் பண்ண உடனே என்ன சொல்றாரு? அவரை ஆங்கிலத்துல ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஓகே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. அப்புறம் 1933 1937ல வந்து இனிஷியேஷன் வாங்குறாரு. யார்கிட்ட? குரு மகாராஜ்ட்ட 2 இனிஷியேஷன் கொடுத்தாரு குரு மகாராஜ் சேர்த்தே. ரொம்ப ரேர், அப்படி கொடுக்க மாட்டாரு. 1 2 இனிஷியேஷன் பிரபுபாதர் அன்னைக்கே கொடுத்துறாரு. ஓகே 1944 1944ல இந்த மேகசின் வச்சிருந்தார், பேக் டு கார்டன் மேகசின். அதுக்கப்புறம் அந்த மேகசினை விடாம பண்றாங்க. இப்போ கூட பேக் டு கார்டன் மேகசின் இங்கிலீஷ்ல வந்துட்டு இருக்கு. 1944ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சதை இன்னும் என்ன பண்ணாங்க? டிசபிள் இது பண்றாங்க, கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. 1950ல அதாவது 54 வயசுல 54 ஏஜ்ல ரிட்டையர் ஆயிடுறாரு. வானப்பிரஸ்தான் லைஃப் வந்துடுறாரு. ஏன்னா பிஸ்னஸ்லாம் இதாகிடும் இல்லையா? வானப்பிரஸ் லைஃப் வந்து வானப்பிரஸ்தான் வந்துடுறாரு. எங்க வந்துடுறாரு? ராதா தாமோதர் டெம்பிள் வந்துடுறாரு. இங்கே நல்லா நிறைய நேரம் என்ன பண்ணுவார்? புக்ஸ் எழுதுறது, அது திங்க் பண்ணுறதுலே இருப்பார். ஸ்டடி தான் ஃபுல்லாக ராதா தாமோதர் டெம்பிள்ல. 1959ல என்ன பண்ணுறாரு? அவர் சன்னியாசி எடுத்துக்கிறார். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? பாகவதம் எழுத போறார். 3 வால்யூம் எழுதுவார். ஓகே பாகவத புராணம். ஈஸி ஜாயின் அதர் பிளானட் பிற கிரகங்கள் எழுதான பயணம் அது இப்போதான் எழுதுறாரு. விருந்தாவனில் எழுதுறாரு. ஓகே ஸோ இப்போ வந்து அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. 1965ல அவருடைய ஆன்மீக குருடைய நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக என்ன பண்றாரு? அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. இதில் சரக்கு கப்பலில் கிளம்புறாரு. 2 முறை நெஞ்சு வலி வந்துடுது. ஓகே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 1 இயர் கஷ்டப்பட்டுட்டு இருக்க இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு? 1 இயர் கழிச்சு ஒரு இஸ்கான்ற ஒரு இயக்கத்தை நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? பயங்கரமாக குரோ ஆகி நிறைய ஆசிரமம், ஸ்கூலு, டெம்பிள், இன்ஸ்டியூட்டு, ஃபார்ம் கமிட்டிலாம் உலகம் முழு வந்துச்சு. 1977ல 1977ல நவம்பர் 14ஆம் தேதி இந்த உலகத்தை விட்டு மறைகிறார். ஓகே அதனால் அவருடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதுதான் நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்காது. அதுதான் ஆயிஷ்ணவாச்சியாருக்கும் ஆர்டினரி பர்சன்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது 3 கோயில் இந்தியாவில் வரணும்னு நினச்சார். ஸ்ரீதா மாயப்பூர், அப்புறம் விருந்தாவன், பாம்பே. 3மே பெருசாக வரணும். மற்ற இடத்துலேருந்து கோயில் வரணும்னு சொல்லி பிரபா ஆசைப்பட்டார்.
ஆஃபீஸ் ஹோம் வர்ஷிப். பாம்பே தான் ஆஃபீஸ். வர்ஷிப்பிங் பிளேஸ் வந்து விருந்தாவன். இல்ல வர்ஷிப்பிங் பிளேஸ் மாயாப்பூர். ஹோம் வந்து விருந்தாவன். ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் பிபிடி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு பப்ளிஷிங் நிறுவனம் பிபிடி. நிறைய ரிலீஜியஸில் பெரிய ஃபீல்டில் வந்துட்டாங்க. அதனால் இந்த மாதம் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனால நிச்சயமாக என்ன பண்ணணும், நம்மளுடைய புத்தகங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விநியோகிக்கணும். இப்போ நிறைய பக்தர்கள் எடுத்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய பக்தர்கள் எடுக்கணும், புக்கெலாம் எடுக்கணும். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஒரு 10 பகவத்கீதை வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன புக்ஸ் ஒரு 50 வாங்கிக்கலாம், வாங்கி எல்லாரும் கொடுக்கலாம். எல்லாருமே என்ன பண்ணோம், இதை ஒரு உறுதிமொழி எடுத்து என்ன பண்ணோம், நம்ம பண்ணணும். ஓகே. இப்போ இன்ட்ரோடக்ஷன் படிக்கலாமா? இன்ட்ரோடக்ஷன் கிடையாது இருக்குது கொஞ்சம் இல்லை, இன்ட்ரோடக்ஷன் இல்லை, இது ஒன்று இன்ட்ரோடக்ஷனுங்கிறது இது அங்கே இருக்குது. சாப்டர் 8 வந்துச்சா? சம்மரி தானே அது. சம்மரி படி. நான் படிக்கணும். ஈஸ்வரி மலை படிச்சாங்க. ஓகே. The 8th chapter of Sri Chaitanya Charitamrita is summarized by Srila Bhaktivinoda Thakur in his Amrita Pravaha Bhashya. In this chapter, the glories of Sri Chaitanya Mahaprabhu and Nityananda are described, and it is also stated that one who commits offences in chanting Hare Krishna Mahamantra does not achieve love of Godhead, even after chanting for so many years. In this connection, Srila Bhaktivinoda Thakur warns against artificial displays of bodily symptoms called Ashtashatvika Vikara. That is also an offense. One should. That Ashtashatvika Vikara. அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் காட்டுறதுமே ஒரு அபராதம். ஒரே ஏமாத்துறது. One should seriously and sincerely continue to chant the Panchatattva names Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaura Bhaktivinoda. All these acharyas bestow their causeless mercy upon the devotee and gradually purify his heart. When he is actually purified, automatically he will experience ecstasy in the chanting of Hare Krishna Mahamantra. ஏன் எக்ஸசிவ் வரல சாண்டிங் பண்ணும்போது அப்படின்னா, ஏன் ஒரு டேஸ்டே இல்லைன்னா இதுதான் ரீசன். ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணல, ரெடியா இல்லை சாண்ட் பண்ணது கரெக்டாக. சரி, ஸ்ரீகிருஷ்ண மந்திரத்தை ஸ்ரீகிருஷ்ண பஞ்சதந்திர மந்திரத்தை சொல்லிட்டோம், நம்ம சொல்லணும் தான். Previous to the composition of Sri Chaitanya Charitamrita, Srila Vrindavan Das Thakur wrote a book called Sri Chaitanya Bhagavata. Only those subjects which are not discussed by Srila Vrindavan Das Thakur in this Chaitanya Bhagavat have been taken up by Srila Krishnadas Kaviraj Goswami to be depicted in Sri Chaitanya Charitamrita. In this very old age, Krishnadas Kaviraj Goswami went to Vrindavan, and by the order of Madan Mohan ji, he wrote Sri Chaitanya Charitamrita. Thus, we are now able to release the transcendental bliss. பாருங்க, சைத்தன்ய பாகவதம் வந்து பிருந்தாவதாஸ் தாக்கூர் எழுதுறார். அதுல என்ன இல்லையோ, டீட்டெயிலா என்ன இல்லையோ அதை வந்து என்ன பண்ண சைத்தன்ய எழுதுறார். ஓகே. இப்போ டெக்ஸ்ட் 1 8.1 சத்யா மாதாஜி நீங்க தான் படிக்கணும். ஓகே. 8.1. ஓகே. எடுத்துட்டீங்களா? எடுக்கல போயிடுச்சு. ஓகே. சரி, அடுத்தது படிங்க. இப்போ நான் இவங்கள படிக்க சொல்றேன். ஓகே, அடுத்தது படிக்க. 8.2 நீங்க படிங்க. 8.1 வந்தே சைத்தன்ய தேவம் தம் வந்தே சைத்தன்ய தேவம் பகவந்தமித்ஜயா பகவந்தம் யத்ஜயா பிரசவம் நர்த்தயதே சித்ரம் லேகரங்கே ஜடோப்யம் I offer my respects to the Supreme Personality of God, Sri Chaitanya Mahaprabhu, by whose desire I have become like a dancing dog and suddenly taken to the writing of Chaitanya Charitamrita, although I am a fool. எப்படி சொல்றாரு பாருங்க, நான் முட்டாளா இருந்தாலும் முட்டாளா இருக்கிறேன், இருந்தாலும் என்ன பண்றேன், சைத்தன்ய மாமாவுடைய கருணையினால அவருடைய ஆசையினால் என்ன பண்றேன், நான் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் சைத்தன்ய சரிதாமத்தை.
இப்படிதான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம வந்து மாஸ்டர் பீஸ் எழுதிட்டோம், நம்ம வந்து இது புக்கு சரியாகவே இருக்காது, அதே நம்ம பெருசாக பேசக்கூடாது. ஓகே, இவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறார், இந்த மாதிரி பணிவாக இருக்கிறது தான் வைஷ்ணவர். சத்யபாலாஜி எடுத்துட்டீங்களா 8.2? எஸ் பிரபுஜி. ஓகே. ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய கௌரச்சந்திரா. ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய சந்திரா கௌரச்சந்திரா. ஜெய ஜெய பரமானந்தா ஜெய நித்யானந்தா. ஜெய ஜெய பரமானந்தா ஜெய நித்யானந்தா. படிங்க மாதிரி. Let me offer my respectful obeisances unto Sri Chaitanya, Sri Krishna Chaitanya Mahaprabhu, who is known as Guru Sundara. I also offer my respectful obeisances unto Nityananda Prabhu, who is always very joyful. மகாராஜ் அடுத்த ஸ்லோகம் படிங்க நீங்க. ஜெய ஜெய அத்வைதா ஆச்சார்ய கிருபாமயா. படிங்க. जय जय दैव आचार्य कृपामया. जय जय गदाधरा पंडित महाशया. जय जय गदाधरा पंडित महाशया. Translation. Okay. Let me offer my respectful obeisance unto Advaita Acharya, who is very merciful, and also to that great personality Gadadhara Pandita the learned scholar. Thank you, Mataji. ஓகே சார். ஸோ இது மாதிரி முதல்ல என்ன பண்ணுறாரு, நமஸ்காரம் பண்ணிடுறாரு. பஞ்சாவது நமஸ்காரம் பண்ணணும். இப்போ 4 பேர் பண்ணிட்டாரு, பஞ்சாவது பண்ண போறாரு. சரோஜா மாதாஜி நீங்க தான் படிக்கணும். பிருந்தா மாதாஜி படிக்கணும். சரோஜா வீட்டில் போட்டுக்கோங்க. பிருந்தா மாதாஜி நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெய சிவாசாதி ஜாதா பக்த கணா. ஜெய ஜெய சிவாசாதி ஜாதா பக்த கணா. प्रणत हया बंदोन सबार चरणा. प्रणतला हया बंदे सबार चरणा. படிங்க. ஸ்ரீவாசா தாகூருக்கும் பகவானின் இதர பக்தர்களுக்கும் எனது பணியான வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். அவர்களுடைய தாமரை திருவடிகளில் விழுந்து நான் அவர்களை வழிபடுகிறேன். பொருளுரை. கிருஷ்ணதாசா கவிராஜ கோஸ்வாமி பஞ்ச தத்துவத்திற்கு முதல் மரியாதை அளிக்கும்படி நமக்கு கற்றுத் தருகிறார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, கதாதர பிரபு, ஸ்ரீவாசா பிரபு மற்றும் இதர பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு, நித்யானந்தா, ஸ்ரீ அத்வைத, கதாதர, ஸ்ரீ வாசாதி கௌரவ பக்த பிருந்தா என்னும் மந்திரத்தில் சுருக்கமாக உரைக்கப்பட்டுள்ளபடி பஞ்சதத்துவ வழிபாட்டின் கொள்கையினை உறுதியுடன் பின்பற்றுவது அவசியம். பிரச்சாரத்திற்கான ஒவ்வொரு நிகழ்ச்சியின் தொடக்கத்திலும் குறிப்பாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பாக பஞ்ச தத்துவங்களின் பெயரை உச்சரித்து அவர்களுக்கு தமது வணக்கங்களை அர்ப்பணிப்பது அவசியமாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மேடம். வீட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பாருங்க, இப்போ முக்கியமா என்னது, ஃபர்ஸ்ட் பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் இது பண்ணணும், பிகின் பண்ணணும். ப்ரீச்சிங்கே அதே மாதிரி தான் பிகின் பண்ணணும். ஓகே, ரெண்டுமே முக்கியமான ஒரே மந்திரங்கள். அதை சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண கிருஷ்ணாய போதே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி திராமணி
நமஸ்தே விசாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரசாரணி நிர்விசேஷ சூன்யமான பாஷாதேஸ்வரர் இதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பஞ்சதத்துவம் மந்திரம், அதுக்கடுத்து ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம். ஓகே, சரோஜா மாதாஜி 5வது ஸ்லோகம். முகா கவித்வா கௌரே ஜா சபார ஸ்மரணே கவித்வ கரே ஜா சபார ஸ்மரணே பங்குகிரி லங்கே அந்த தேக்கே தாரகணே பங்குகிரி லங்கே அந்த தேக்கே தாரகணே 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 பஞ்ச தத்துவங்களின் தாமரை திருவடிகளை நினைவு கூறுவதால் ஊமை கவிஞனாக முடியும், முடவன் மலையை கடக்க முடியும், குருடன் வானில் உள்ள நட்சத்திரங்களை காண முடியும். வைஷ்ணவ தத்துவத்தில் 3 விதமான பக்குவ நிலைகள் உள்ளன. சாதன சித்த பக்த தொண்டினை சட்ட திட்டங்களின்படி நிறைவேற்றுவதால் அடையப்படும் பக்குவ நிலை. நித்திய சித்த கிருஷ்ணரை எந்த ஒரு காலத்திலும் மறக்காமல் வாழ்ந்து தக்க வைக்கப்பட்டுள்ள நித்தியமான பக்குவ நிலை. 3வது கிருபா சித்த ஆன்மீக குரு அல்லது ஏதேனும் ஒரு வைஷ்ணவரின் கருணையால் அடையப்படும் பக்குவ நிலை. உயர்ந்த அதிகாரிகளின் கருணையினால் அடையப்படும் பக்குவ நிலையான கிருபா சித்த நிலையினை கவிராஜ கோஸ்வாமி இங்கே வலியுறுத்துகிறார். இந்த கருணை பக்தனின் தகுதிகளை அடிப்படையாக கொண்டது அல்ல. இத்தகு கருணையினால் ஊமையாக இருக்கும் பக்தனால் கூட பேச முடியும் அல்லது பகவானை வெகுவாக புகழ்ந்து எழுத முடியும். அவன் நொண்டியாக இருந்தால் கூட மலைகளை கடக்க முடியும். மற்றும் அவன் குருடனாக இருந்தால் கூட வானில் உள்ள நட்சத்திரங்களை காண முடியும். தேங்க்யூ மேரேஜ். ஸோ என்ன சொல்றான்னா, கிருபா சித்தி, கிருபா ரொம்ப முக்கியம், மெர்சி கருணை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பாயிண்டை இல்லுஸ்ட்ரேட் பண்றாருங்க கிருஷ்ணா சங்கரதாஸ் கோஸ்வாமி மகாராஜ். பஞ்சதத்துவத்துடைய கருணை இருந்ததுன்னா ஒரு ஊமை கூட என்ன பண்ண முடியுமா, பெரிய கவிஞனா மாற முடியும். ஒரு நொண்டி என்ன பண்ணலாம், மலையை கடக்க முடியும். மூக்கம் கரோதி வாச்சாலம் பங்கம் நந்தாயதி கிரி, கிரினா மலை. ஓகே, எத்கிருபாத்தமம் வந்து சீக்கிரம் தினதாரணி. ஸோ இங்கே பஞ்சதத்துவம் குருத்தத்துவம். ஓகே, குருத்தத்துவம் வந்துடுது. 5 + 1 6 வந்து குருத்தத்துவம். ஓகே, அண்ட் a blind man can see the stars in the sky. குருடன் வந்து என்ன பண்ண முடியும், நட்சத்திரங்களை பார்க்க முடியும். இதெல்லாம் இப்போ எக்ஸாகரிகேஷன் கிடையாது, மிகைப்படுத்தினது கிடையாது. உண்மையிலேயே உண்மைதான். நம்மளால முடியலன்னா சாண்டிங் நம்மளால முடியாது. காலையில் பண்ணுறது தூக்கம் வரும், என்ன பண்ணாலும் நமக்கு முடியவே முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கலியுகத்தில் முடியாத முடிய வைக்கிறது தான் பஞ்சதத்துவத்துடைய கருணை. புரியுதா அவனுக்கு? அதனால நல்ல நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சதத்துவ நமஸ்காரம்ட்டு இந்த ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாரி கௌர பக்த விருந்தா நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாண்டிங் ஆரம்பிச்சோன்னா அந்த கருணைலாம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாண்டிங் மாறிடும். அஃபன்ஸ் சாண்டிங்லேருந்து அஃபன்ஸ்லெஸ்க்கு வந்துடும், பியூர் லவ்க்கு வந்துடும். ஓகே, இதான் புரிஞ்சுக்கணும். அதனால கிருபா சித்தி, சான சித்தி, நித்திய சித்தா. கிருபா சித்தா எக்ஸாம்பிள் வந்து பிரலாத் மகாராஜ் கிருபா சித்தா இல்லையா? நம்மளாம் சாத சித்தா அதுதான் ட்ரை பண்ணுறோம் இல்லையா? அதுலேயே மெர்சி வேணும், அப்போ தான் சாதனை ஒழுங்காக பண்ண முடியும். நம்ம மலைவாசன் பிரபு நீங்கள் தான் படிக்கணும். ஏஷாபா நாமானே ஜெய் பண்டித சகலா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஏஷாபா நானே ஜெய் பண்டித சகலா தாசபார வித்யா பாதா பேகா கோலோஹலா. தாசபார வித்யா பாட பேக கோலோஹல. ஸ்ரீ சைத்தன்ய சைதாமிரதத்தின் இந்த கூற்றுகளை எந்த பண்டிதர்கள் நம்பவில்லையோ அவர்களால் ரத்தப்படும் கல்வி கவலைகளின் ஆரவாரமான கரகர சத்தத்தை போன்றதாகும். பொருளுரை: மழைக்காலத்தில் கவலைகளின் கரகர ஒலி காடுகளில் மிகவும் பலமாக ஒலிக்கும். அதன் விளைவாக இருட்டில் கரகர ஒலியை கேட்கும் பாம்புகள் அந்த கவலைகளை அணுகி அவற்றை விழுங்கி விடுகின்றன. அது போலவே ஆன்மீக ஞானமில்லாத பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நாவிலிருந்து வரும் பெயரளவு கல்வியின் அதிர்வுகள் கவலைகளின் கரகர ஒலியை போன்றவை ஆகும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. அதனால யாரெல்லாம் வந்து இதை நம்மளையோ இந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். அவங்க எப்படியும் கரகர ஒலி எழுப்பும் தவளைகளை கொண்டு அது வந்து பாம்பை வந்து வரவேற்கும். பாம்பை என்ன பண்ணோம், தவளையை சாப்பிட்டோம். ஓகே, இந்த மாதிரி தான் மனுஷனுடைய நடத்தையெல்லாம் இருக்கு. எல்எல்சி மாதாஜி நீங்க படிக்கணும். 8.7 ஏஷாபா நாமானே ஜெபா கரே கிருஷ்ண பக்தி. ஏஷாபா நாமானே ஜெபா கரே கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண கிருபா நாஹி தாரே நாஹி தாரா கதி.
கிருஷ்ண கிருபா நாகி தாரே நாகி தார பக்தி தாரகதி. படிங்க. பஞ்ச தத்துவத்தின் பெருமைகளை ஏற்காமல் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டில் பாவனை செய்வோர் ஒருபோதும் கிருஷ்ணரின் கருணையையோ இறுதி குறிக்கோளின் முன்னேற்றத்தையோ அடைய முடியாது. பொருளுரை: ஒருவன் கிருஷ்ண உணர்வின் செயல்களில் தீவிரமான ஆர்வம் கொண்டவனாக இருப்பின் அவன் ஆச்சாரியர்களால் வகுக்கப்பட்ட சட்ட திட்டங்களை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவர்களது சித்தாந்தங்களை புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகும். சாஸ்திரங்கள் கூறுகின்றன, தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹயாம் மகாஜனோ ஏன கத ச பந்தா. மகாபாரதம் வன பருவம். கிருஷ்ண உணர்வின் ரகசியத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. ஆயினும் பூர்வீக ஆச்சாரியர்களின் உபதேசங்களால் முன்னேற்றம் பெற்று குரு சீட பரம்பரையின் முந்தைய ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றினால் அது வெற்றியை கொடுக்கும், மற்றவை உதவாது. ஸ்ரீல நரோத்தம தாச தாகூர் இது தொடர்பாக கூறுகிறார். ஷாத்யா வைஷ்ணவ சேவா நிஸ்தார பேயே சே கோபா. ஆன்மீக குருவிற்கும் ஆச்சாரியர்களுக்கும் சேவை செய்யாவிடில் ஒருவனால் முக்தி பெற முடியாது. மற்றொரு இடத்தில் அவர் கூறுகிறார், ஏயி சய கோ சானி ஜார முயி தார சாச சா தா சபா சபார பத ரேணு மோர பஞ்சக்ராஷ. 6 கோஸ்வாமிகளின் அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவரை நான் ஏற்கிறேன். அவரது தாமரை திருவடிகளின் தூசியை எனது உணவாகும். இது வந்து ஹரிஹராய ராமகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? சாடியா வைஷ்ணவ சேவா நிஸ்தார பேச்சிகேபா. சாடியா வைஷ்ணவ சேவா நிஸ்தார பேச்சிகேபா. ஆன்மீக குரு ஆச்சாரியம் இல்ல சேவை பண்ணாம ஒருத்தரால் என்ன பண்ண முடியாது, லிபரேஷன் ஆக முடியாது. ஓகே, இது வந்து ஹரிஹராய நம கிருஷ்ண யாதவாய நமஹ யாதவாய மாதவாய கேசவாய நமஹ ஏசாய் கோசாய் ஜார் முயிதரதார் தாசாபார பாதரேனு மோர பஞ்சக்ராஸ். இப்போ புரியுதா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது யார் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், யார் வந்து இந்த 6 கோஸ்வாமி அடிச்சோடுகளை பண்பற்றாங்க அந்த பர்சனுடைய தூசு என்னுடைய உணவு அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஏசாய் கோசாய் ஜார் முயிதரதார் தாசாபார பாதரேனு மோர பஞ்சக்ராஸ். இது வந்து நம்ம சென்டென்ஸ். ஓகே, நாலாவது பாட்டில் வரும்போது ஹரிஹர நாம வரும். ஹரிஹராய நம கிருஷ்ண யாதவாய நமஹ யாதவாய மாதவாய கேசவாய நமஹ ஏசாய் கோசாய் ஜார் முயிதரதாஸ். திவடி ஏசாய் கோசாய் ஜார் முயிதரதாஸ் தாசாபார பாதரேனு மோர பஞ்சக்ராஸ். அதுவும் அதெல்லாம் வருது. தாதியா வைஷ்ணவ சேவா நிஸ்தார. அதெல்லாம் வரும் இல்லையா? வராதா? தாதியா சரண சேவா. ஓ, அது வேற அர்த்தம் இல்ல. தாதியா சரண சேவா நிஸ்தார. கரெக்ட் தான் நீ சொல்றது. தாதியா சரண சேவனா அவருடைய யாரெல்லாம் பகவானுக்கு ரிலேட்டட் இருக்கோ அவங்களுக்குலாம் சேவை பண்ண சொல்றாரு. ஓகே, ததியான்னு சொல்லுவோம். ததியா. ஓகே, இப்போ யார் படிக்கணும்? கலாவதி மாதாஜி நீங்க தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. பூர்வே ஜெய்சே ஜராசந்தா ஆதிராஜகணா. பூர்வே ஜெய்சே ஜராசந்தா ஆதிராஜகணா. வேத தர்ம கோடி கரே விஷ்ணுரா பூஜனா. வேத தர்ம கரி கரே விஷ்ணுரே பூஜனா. முன்பு ஜராசந்தனை கம்சனின் மாமனார் போன்ற மன்னர்கள் வேத சடங்குகளை ஸ்திரமாக பின்பற்றி பகவான் விஷ்ணுவை வழிபட்டு வந்தனர். பொருளுரை: இந்த ஸ்லோகங்களில் ஸ்ரீ சைதன்ய சரிதாமிருகத்தின் ஆசிரியரான கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமி பஞ்ச தத்துவ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை மிகவும் தீவிரமாக வலியுறுத்துகிறார். ஒருவன் கௌரச்சந்திரர் சுந்தரர் அல்லது கிருஷ்ணரின் பக்தனாகி ஆனால் பஞ்ச தத்துவத்தினை ஸ்ரீ
चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्வைத கதாதரா ஸ்ரீ வாசாதி கௌர பக்த பிருந்தா முக்கியத்துவத்தை அறியாமல் இருந்தால் அவனது செயல்கள் அபராதங்களாக கருதப்படுகின்றன. அல்லது ஸ்ரீல ரூப கோசாமியின் வார்த்தை ஹரே கிருஷ்ணா படிங்க. போயிட்டீங்களா? சரி, படிங்க. offenses. Other words, Rupa Goswami Utpata. Rupa Goswami என்ன சொல்றாரு? மாதாஜி வந்துட்டீங்களா? எனவே பகவான் இருங்க, இவ்வளவு நீங்க இல்ல பிரபு. இந்த என்னமா தெரியல பிரபு, நெட் ப்ராப்ளம் போயிட்டு வருது பிரபு. சரி, பரவாயில்ல. முதல்ல சொன்னீங்களா, அதுக்கு படிங்க. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு, அதுக்கப்புறம் படிங்க. எனவே பகவான் கௌரச்சந்திரர் அல்லது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாவதற்கு முன்பாக ஒருவன் பஞ்ச தத்துவத்திற்கு உரிய மரியாதையை அளிக்க தயாராக இருக்க வேண்டும். இதுதான் போச்சு லாஸ்ட் போயிடுச்சு. ஸோ அப்படி பண்ணலைன்னா அவருடைய ஆக்டிவிட்டிலாம் எழுது அபராதம் நடந்தது. ஓகே, அதனால ரூபகோஸ்வாமி என்ன சொல்றாரு? பஞ்சராத்திர விதிமினா என்ன பாட்டு அது? பஞ்சராத்திர விதிமினா நான் ஒரு ஆசை நீ கவனிக்க மாட்டேன். அதான் சர்ச் பண்றியா? சாரி, இல்ல அவரு எல்லாம் வேஸ்ட். ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதிமினா ஐகாந்தி ஹரே பக்தி உத்பாதாய கல்பரே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி, ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களை ரெஃபர் பண்ணாத ஒரு பக்தி சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ் டு சொசைட்டி. ஓகே, அதனால என்ன பண்ணணும், நம்ம வந்து இங்கே அதே தான் சொல்றாங்க. இந்த மாதிரி பஞ்சராத்திர விதி ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திர விதி வினா. ஓகே, ஸோ இந்த மாதிரி இல்லை சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகே, அதனால என்ன பண்ணுவோம், ஒருத்தர் வந்து உரிய மரியாதைகளை பஞ்சத்துக்கு கொடுக்கணும். பக்தி சேவை கௌரவ சொந்த பண்ணனால ஒரு உரிய மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? பஞ்சத்தத்துவம் கொடுக்கணும், அளிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சத்யா மாதாஜி 9 படிக்கலாம். 8.9 கிருஷ்ணனா ஹீமனே தாதே தைத்ய கோரிமானி. கிருஷ்ணனா ஹீமனே தாதே தைத்ய கவிமணி. चैतन्य नामानिले तैचे दैत्य तारे जानी. चैतन्य नामानिले मनिले तैचे दैत्य ताने जानी. पढ़िए माताजी. ट्रांसलेशन. One who does not accept Krishna as the Supreme Personality of Godhood. He is certainly. Sorry, Prabhu. Certainly a demon. Certainly, yeah. Certainly a demon will similarly anyone who does not accept Sri Krishna Chaitanya Mahaprabhu as Krishna, the same Supreme Lord, is also to be considered a demon. Thank you, Mataji. So, யாரெல்லாம் அரக்கலாம், யாரெல்லாம் கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கலையோ, முழுவதும் கடவுள் ஒத்துக்கலையோ அவங்க அரக்கன். அதே மாதிரி யார் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்றாங்களோ அதுவும் இது அரக்கம் தான். ஓகே, பர்ஃபெக்ட் படி ராசினி. Formerly, they were kings like Jarasandha who strictly followed the Vedic rituals, acted as charitable, competent Kshatriyas, possessed all Kshatriya qualities, and were even obedient to Brahminical culture, but who did not accept Krishna as the Supreme Personality of Godhead. Jarasandha attacked Krishna many times, and each time, of course, he was defeated.
like Jarasandha, any man who performs Vedic rituals but does not accept Krishna as the Supreme Personality of Godhead must be considered as an asura or demon. Similarly, one who does not accept Sri Chaitanya Mahaprabhu as Krishna himself is also a demon. This is a conclusion of authoritative scriptures. Therefore, both so-called devotion to Gaur Sundara without devotional service to Krishna and so-called Krishna Bhakti without devotional service to Gaur Sundara are non-devotional activities. If one wants to be successful on the path of Krishna consciousness, he must thoroughly conscious of the Supreme Personality of Gaura Sundara as well as the personality of Krishna. Knowing the personality of Gaura Sundara means knowing the personalities of Sri Krishna, Chaitanya Mahaprabhu, Prabhu Nityananda, Sri Advaita, Radharani, Gaura Bhakta. The author of Sri Chaitanya Charitamrita, pursuant to the authorities, stresses the principles of perfection in Krishna consciousness. So இது ரொம்ப முக்கியம். ஓகே, கௌரசுந்தராவுக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிறது தான் கருத்து. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ண பக்தர் வெளிப்படுவாங்க, கௌரசுந்தரை ஏற்றுக்க மாட்டாங்க. கௌரசுந்தரை வெளிப்படுவாங்க, பக்தி சேவையில் இருக்க மாட்டாங்க. ரெண்டுமே தப்பு. கௌரசுந்தருக்கு கிருஷ்ணனுக்கு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு அவருடைய பக்தி சேவையில் நம்ம ஈடுபடணும். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம் இல்லையா? ஆதியில 8.10 அடுத்து பார்க்கணும். ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா பாயிண்ட்ஸ் போகலாம். எது கேள்வி இருக்கா? எஸ் மாதாஜி. கிருபா சித்தானா, கிருப்பானா மெர்சி, கருணை. ஓகே, கிருப்பா கருணைனால அவங்களுக்கு பக்தியில வந்து பெர்ஃபெக்ட் ஆயிடலாம். ஓகே, நிறைய பேர் சாதன சித்தா, கரெக்டாக காலை எந்திரிச்சு எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணுறது, இது சாதன சித்தா, மந்திரங்கள் கரெக்டாக சொல்லி அஃபென்ஸ் இல்லாமல் எல்லாம் பிஹேவ் பண்ணுறது. இது கிருப்பா சித்தா தான் மேக்ஸிமம் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த கலியுகத்தில் இது பண்ண முடியும். நம்ம அதனால தான் கிருப்பா சித்தானா என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையினால தான் நம்மளால் சேண்ட் பண்ண முடியுது. இல்லைன்னா நமக்கு வந்து we are not qualified to chant ஹரே கிருஷ்ண மந்திரம். இந்த கிருப்பா சித்தாங்கிறது கருணை மூலமாக என்ன பண்ணுறது, இந்த மந்திரத்தை சேண்ட் பண்ணக்கூடிய தகுதியை நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாரி கௌர பக்த விருந்தா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பகவான் பத்தத்துவத்துக்கு ஆஃபர் பண்ணுறோம். 5 பேர் இருக்காங்க இல்லையா, சைத்தன்ய நித்யானந்த அத்வைதா ஆச்சாரியா கதாதரா ஸ்ரீவாஸ் தாக்கூர். இந்த 5 பேருக்கு என்ன பண்ணுறோம்னா நமஸ்காரம் பண்ணுறோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் மந்திரங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி கருணை மூலமாக தான் நம்மளால் சேட் பண்ண முடியும், தவிர பஞ்சதத்துவத்தை இல்லாமல் நம்ம என்ன சேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி கருணை மூலமா நிறைய பக்தர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பக்குவம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க பேர் கிருபா சித்தான்னு பேர். ஓகே மாதாஜி? ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. another one thing. சொல்லுங்க மாதாஜி. உத்பாதா something you said in the middle. உத்பாதே கல்பதே. உத்பாதனா டிஸ்டர்பன்ஸ். பக்தி வந்து எப்ப வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லாம ஒருத்தர் பக்தி பண்றாரோ இஷ்டத்துக்கு, ஓகே, இந்த கல் இருக்கு 3 சுற்றி வரணும். ஓகே, இந்த கல்லை வந்து இது இப்படி இருந்து ரொம்ப விசேஷமான கல், கேட்டதெல்லாம் கொடுக்கும், உங்களுக்கு கட்டி வைங்க, எதையாவது எழுதி நடக்கும். இந்த மாதிரி நடக்கிறது என்னது, மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. சாஸ்திரங்களை இல்லாத மாதிரி பக்தி பண்றது சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ், உத்பாதாய கல்பதே. அது வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து தடங்கள் தான் ஏற்படுத்துமே தவிர நன்மை கிடைக்காது. சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, புராணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பஞ்சராத்திரத்தில் என்ன சொல்லி, அதுபடி தான் நம்ம என்ன பண்ணணும், பக்தி வந்து பண்ணணும். பகவானை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சாண்டிங் பண்ணணும், இந்த மாதிரி சிம்டம்லாம் வரும், இது ஒரு சயின்ஸ். இது இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு நான் பண்ணுறதா பக்தி, எனக்கு கிருஷ்ணன் கனவு வராரு, நேரில் வராரு, அழுகுறேன் கிருஷ்ணன் நினச்சி, அப்புறம் உருண்டு பண்ணுறேன், இதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் டு சொசைட்டி. சில பேர் அருள் வந்துருச்சுன்னு ஆடுவாங்க இல்லையா, இதெல்லாம் சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ் டு சொசைட்டின்னு சொல்லி ரூபகோஸ்வாமி எழுதுறாங்க. அதான் உத்பாதாயங்கள். Okay, thank you. Thank you. ஈஸ்வரி மாதாஜி. பாயிண்ட் சொல்லவா பிரபு? சொல்லுங்க. சங்கீர்த்தன இயக்கத்தை சைத்தன்ய பிரபு 500 ஆண்டுகளுக்கு முன் உலகம் முழுவதும் புனிதப்படுத்தி சொல்லுங்க. சாய் மிஸ் பண்ணிட்டேன். பஞ்சதத்துவம் 500 ஆண்டுக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சாரு சொன்னீங்களா? சங்கீர்த்தனை ஆரம்பிக்கிறார் இல்லையா? ஆமாம் பிரபு.
தற்சமயம் வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து சைத்தன்ய பிரச்சாரம் பணியன் வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் எடுத்துள்ளது. கரெக்ட். அது உலகம் ஃபுல்லா பண்றோம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆசி ஒரு பாயிண்ட் சார். இந்த மாதிரி வந்து கிருஷ்ணாவை வந்து சர்டேனா சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடை அக்செப்ட் பண்ணாதவங்களே டீமானு. அதே மாதிரி கௌர சுந்தரா சைத்தன்ய மகாபிரபுவையும் அக்செப்ட் பண்ணலாம், அவங்களுமே கிருஷ்ணன் அவர் சேம் அக்செப்ட் பண்ணல, அவரும் ஒரு டீமான் தான். ஓகே, அதுவுமே ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் ஒரு முட்டாளாக இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினால் சைத்தன்ய கர்தாமதத்தை எழுதுறதுக்கு நான் எழுதும் பணியினை துவங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பிரபுஜி. அதே மாதிரி பஞ்சதத்துவ மந்திரம் அதை நம்ம உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனசார விழுந்து நமஸ்காரம் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாண்டிங் எல்லாமே ஆரம்பிக்கணும். கரெக்ட் மாதாஜி. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. சரோஜ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமி தான் பிருந்தாவனத்துக்கு போனப்போ அங்க ஒரு கோயில் கூட இல்ல. அவங்க பிரச்சாரத்துல வந்து படிப்படியா பண்றப்போ வெவ்வேறு கோயில்களை அவங்களால எழுப்ப முடிஞ்சது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரிசையா கோயில்கள் எல்லாம் கட்டிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி கோயில் கட்டுனாலும் அவங்க வந்து புக்க விநியோகம் பண்றதுலையும் சரி, புக்க இது பண்றதும் அதுக்கேற்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கோயில் கட்டுமானமும் இருக்கணும், புக்கும் அந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. இந்த கௌடி வைஷ்ணவருக்கு வந்து இந்த டெம்பிள் 7 டெம்பிள் இருக்குல்ல பிருந்தாவன்ல, அது வந்து லைஃப் அண்ட் சோல் சனாதன கோஸ்வாமி கட்டினது. இந்த மாதிரி 7 டெம்பிள் இருக்கு, முக்கியமான டெம்பிள். அது 7 டெம்பிளும் டெய்லி கௌடி வைஷ்ணவஸ் வந்து போயிட்டு வருவாங்க, டெய்லி போவாங்க. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக குருவுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் சேவை செய்ய விடல் ஒருத்தரால வந்து முக்தி பெற முடியாதுன்னு நரோத்தமதாசர் சொல்றாரு பிரபு. அதே மாதிரி 6 கோஸ்வாமிகளோட அடிச்சுவர்களை யார் பின்பற்றுகிறதோ அவரை நான் ஏற்கிறேன்னு சொல்றாரு. ஏற்கிறேன்னு சொல்றாரு. கரெக்ட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சாரதி பாயிண்ட் சார். எல்எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பஞ்சதத்துவ மந்திரம் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்ல முழு அந்த மனசோட மந்திரத்தை கூறி வணங்கி அதுக்கப்புறம் சங்கீர்த்தனம் செஞ்சோம்னா சங்கீர்த்தனத்துல அபராதம் வராது. அடுத்தது புக் இஷ்யூ பண்றதும் கோவில் கட்டுறதும் இணைந்து செயல்படக்கூடியது. அது இரண்டுமே கிருஷ்ண பக்தியை வந்து உலகத்திற்கு பரப்ப ஒரு வழியாக அமையும். அடுத்தது கிருஷ்ணருக்கும் மகாபிரபுவுக்கும் 2 பேருமே மகா புருஷர்களாக கருத வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. கலாஜி மாதாஜி கேக்குதா உங்களுக்கு? பேச முடியுதா இப்ப உங்களால? ஹரே கிருஷ்ணா. நம்ம உணர்வின் ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு கஷ்டம். ஆனா நம்ம ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி குருசீடர் பரம்பரையில வந்து ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றினால் நம்ம கிருஷ்ண பக்தியை சிரமமா செய்ய முடியும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப இந்த கிளாஸ் சொல்லுங்க மாதாஜி. இந்த மாதிரி நம்ம பகவத்கீதை அந்த இதுல எல்லாம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் எழுதுற மாதிரி சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஏதாவது கிடைக்குமா? பாப்போம் மாதாஜி. தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வேணா சொல்றேன். நம்ம முதல்ல வந்து நம்ம சைத்தன்யம் நிறைய வந்துட்டோம். பாகவதம் தான் ரெடி பண்ணலாம்னு பாக்குறேன். பாகவதம் இப்பதான் ஆரம்பிச்சுக்கணும். பாகவதம் ரெடி பண்ணிட்டு அதுக்கடுத்து சைத்தன்யம் வரலாம். அது கொஞ்சம் பெருசா இருக்குங்க பிரபு. அதனால இந்த இது இல்ல நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் முடிச்சிட்டோம். சைத்தன்யம் ஒரு புக் முடிச்சிட்டோம். சரி, நான் ட்ரை பண்றேன். அது எப்படின்னு பார்த்துட்டு நான் ட்ரை பண்றேன். கலாரி மாதாஜி ஏதாவது சொல்லுங்க. ஓகே, இது இல்ல. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. நாளைக்கு பிரபுஜி பாகவதம் கிளாஸ். பாகவதம் கிளாஸ் மாத்தி போட்டிருக்க மாதிரி இருந்தது. டவுட்டா இருக்கு பிரபுஜி. என்ன போட்டிருக்கு புரியல. பாகவதத்துல என்ன क्वेश्चन மெசேஜ் போட்டுட்டீங்கல பிரபு, அது மாறி இருக்கு அப்படின்ற பாகவதம் கிளாஸ் நாளைக்கு இருக்கு. மாறி இருக்கு அத கேக்குறேன். இல்ல, 2 இருங்க வரேன். என்ன மாத்தி போட்டுக்கணும்? இதுல போட்டுக்கணும். இல்லப்பா, சாட்டர்டே பாகவதம் கிளாஸ் போட்டுருக்கீங்கல்ல? ஆமாமா மாதாஜி. நாம பாகவதம் நாம படிச்சிட்டு இருக்கோம்ல, அதுவே இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல, பாகவதம் என்ன போட்டுருக்கேன்? 2 நாள் போட்டிருக்கேன். ஒன்னு Thursday,
கரெக்டா? Thursday படிக்கிறீங்களா? இல்ல வெனஸ்டே அதான் சொல்றாங்களா? ஓகே, வெனஸ்டே மாதாஜி. பா வந்து வெனஸ்டே கரெக்ட். இருங்க மெசேஜ் போடுறேன். ஏன்னா Thursday போட்டேன். ஆமா கரெக்ட் நான் மாத்தி போட்டிருக்கேன். இருங்க மாத்தி போட்டுறேன். இப்ப உடனே கையோட போட்டுறேன். இது வெனஸ்டே கரெக்டா சொல்லி. தேங்க்யூ மாதாஜி. யாரும் சொல்லல எனக்கு. பகவத்கீதை சண்டே. பாகர் வந்து 2 நாள் நடக்குது. ஒன்று வந்து சதாதி எடுக்கிறாங்க, இன்னொன்று நம்ம சாட்டர்டே கிளாஸ், அதில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் டியூஸ்டே வந்து சைத்தன்ய சதம். ஓகே, 3மே நம்ம கிளாஸ் போட்டேன். அது வெனஸ்டேங்கிறது நம்ம தார்ஸ்டேன்னு போட்டோம். ஓகே, தப்பாக போட்டிருங்க. இப்போ மாற்றி போட்டேன் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. இப்போ நம்ம சண்டே மண்டேன்னு போட்டிருந்தா கரெக்டா வந்திருக்கும் பிரபு. அது கொஞ்சம் நம்ம நீங்க அப்படி போட்டனால அது வந்து மாறி இருக்கு. ஆமா கரெக்ட். அதனால நாளைக்கு வெள்ளஸ்டே தான மாத்தாஜி, நமக்கு எப்பவுமே மாத்தாஜி கிளாஸ் ஆமா கரெக்ட். நாளைக்கு தான் கிளாஸ் கரெக்ட். அதனால தான் டவுட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல பிரபு. கரெக்ட் மாதிரி. சோ நாளைக்கு வந்து பாரத கிளாஸ் இருக்கு. நம்ம இங்க இருக்க வைஷ்ணவ ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தர்ப்பஹேவச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. Thank you very much. Hare Krishna. Hare Krishna.